கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் சுகாதார சீர்கேடு கண்டுகொள்ளாத அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமா என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. எச்சி இலைகள், குப்பைகளை வியாபாரிகள் கொட்டி சுகாதார சீர்கேடுகளை ஏற்படுத்தி தொடர்ந்து செயல்படுத்தி வருவதை தேசிய மக்கள் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் கண்டனம் தெரிவித்தார். இது சம்பந்தமாக பேருந்து நிலையத்திற்கு வருகை புரிந்த டாக்டர் கே. சந்திரமோகன் புதிய பேருந்து நிலையம் அருகே ஆவின் பாலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட எச்சிலைகள், குப்பைகள் ஒட்டியிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அந்த எச்சிலை குப்பைகளை தன் கையால் அதை அப்புறப்படுத்தி சேவை புரிந்தார். இது சம்பந்தமாக டாக்டர் கே. சந்திரமோகன் கூறும்போது, பலமுறை கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சியின் சார்பில் புதிய பேருந்து நிலையத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் எனவும், கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தை ஆக்கிரமிப்பு செய்து அங்கு புட்டுப்பணியாரம் போன்ற உணவுப் பொருட்களை சுகாதாரமற்றதை பேருந்து நிலையத்திற்கு வரும் நபர்களுக்கு சாப்பிட வைப்பது, அதிக பணம் வாங்கி கொண்டு சுகாதார சீர்கேடுகளை ஏற்படுத்தும் வகையில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்வது, இந்த பேருந்து நிலையத்தில் எச்சி இலைகளை கொட்டி பலவித நோய்களை பரப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் ஆந்திரா, கர்நாடகா மாநில எல்லை ஒட்டி உள்ளது கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் இங்கு இயங்கி வருகிறது. இங்கு வரக்கூடிய பேருந்துகள் பெங்களூர், திருப்பதி, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் சுகாதாரமற்ற நிலையில் பேருந்து நிலையம் காணப்படுவதால் இது சம்பந்தமாக பலமுறை நகராட்சி ஆணையருக்கும் புகார் அனுப்பியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிய வருகிறது. மேலும் இது சம்பந்தமாக கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவர் திருமதி பரிதானோபா அவர்கள் இப்புகார் சம்பந்தமாக உரிய நடவடிக்கை மேற்கொண்டார். ஆனால் தொடர்ந்து வியாபாரிகள் எச்சிலைகளை கொட்டி அசிங்கப்படுத்தி கொடிய நோய்களை பரப்பி வருகிறார்கள். எனவே இந்த எச்சிலைகளை நானே அள்ளி சுத்தப்படுத்துகிறேன். இனிவரும் காலங்களில் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் பேருந்து நிலையத்தில் தேசிய மக்கள் கட்சி நிர்வாகிகளை ஒன்று திரட்டி போராட்டம் செய்வதாக நான் அறிவிக்கிறேன். இவ்வாறு தேசிய மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் டாக்டர் கே. சந்திரமோகன் கூறினார். டாக்டர் சந்திரமோகன் எச்சி இலைகளை தன் கையினால் எடுத்து சுத்தப்படுத்தியதை பேருந்து நிலையத்தில் இருந்த பயணிகள், பொதுமக்கள், வியாபாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கர்நாடகா, ஆந்திரா மாநிலத்தில் நிறைய பொதுமக்கள் இங்கே வந்து போகிறாங்க. இங்கே வந்து அரசினுடைய தருமபுரி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றுடைய ஆவின் பாலகம் இங்கே இருக்கு. பொதுமக்கள் நிறைய பேர் வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இந்த எச்சிலையை இங்கே இருக்கிற வந்து இந்த கடைக்காரர்கள் எல்லாமே இந்த பானிபூரி, இந்த புட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த எச்சிலையை வந்து இங்கேயே போடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போடுறாங்க. ஐயா, இங்கே முன்னால் ஆவின் பால் கிடக்குது. டிரைவர், கண்டக்டர்லாம் வராங்க, பொதுமக்கள் வராங்க. இவ்வளோ அசிங்கப்படுத்தி கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. பாருங்க, இதெல்லாம் எச்சையில இது எவ்வளோ வியாதி பரவும். கொரோனா நிறைய பரவுது. பல முறை நாங்கள் சொன்னோம், சொல்லிக்கூடும் மரியாதைக்குரிய கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவர் மரியாதைக்குரிய பரிதானோபா அவர்கள் இதெல்லாம் சுத்தம் பண்ண உத்தரவு போட்டாங்க, சுத்தப்படுத்துனாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த எச்சையில தீயே ஊத்துறா இல்லைங்க போட்டிருக்கான் இந்த கடைக்காரங்க. நான் வன்மையா கண்டிக்கிறேன். இது சம்பந்தமா கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இல்லக்கா எங்களுடைய தேசிய மத பாதுகாப்பு செலவு நான் மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவேன். பாருங்க என்ன எச்சலை இது. இதை பாருங்க, இதை பாருங்க, இவ்வளோ குப்பையா. இது பார்த்து தூக்கு பாருங்க, இவ்வளோ குப்பையா. இல்லை அசிங்கம், நம்மளுக்கு எவ்வளோ அசிங்கம். எத்தனை சொல்றது. இது பாருங்க, இதெல்லாம் குப்பை. இது வந்து பஸ் ஸ்டாண்டா, இதை வந்து சுடுகாடா, இதை வந்து குப்பைக்காடா. இது இந்த நிற்கிற வியாபாரி எல்லாத்துக்கும் ஃபைன் போடுங்க. இவங்களுக்கெல்லாம் ஃபைன் போடுங்க. 10,000 ரூபாய் ஃபைன் போடுங்க. இல்லை எச்ஐவி, காசு நோய், குஷ்டரோகம், பல நோய் இல்லவோ சாப்பிட்றான். அது இங்கே அப்படியே போட்டு போகிறாங்க எச்ஐவியை. இதை வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த கடையெல்லாம் எடுத்துருங்க, இல்லை உள்வாடுங்க. இந்த கடையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு இதை வந்து சுத்தப்படுத்த மரியாதைக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் நான் பணிவோடு கேட்டுக்கிறேன்.